அறிமுகம். கீதா கோவிந்தம் அப்படின்னா கோவிந்தனுடைய பாடல். இது இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பழமையான, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிறந்த இலக்கியம். இந்த நூல் முழுவதும் ராதா கிருஷ்ணருக்குள்ள இருக்கிற ஆழமான அன்பும் நெருக்கமும் அந்த காதல் உணர்வையும் பற்றி தான் பேசுது. ஜெயதேவர் எழுதுற மொழி ரொம்ப அழகாவும் இனிமையாவும் இருக்கு, உணர்ச்சியோடையும் இருக்கு. ஆனாலும் அவர் சொல்ல வர விஷயம் ரொம்ப தெளிவானது. நம்ம ஸ்ரீ கோவிந்தர் அப்படின்றவர் அன்பும் காதலும் முழுசா உருவெடுத்த வடிவம் தான் என்பதை நமக்கு காட்டுறது தான் இந்த நூலோட முக்கியமான நோக்கமே. இதுக்கான ஆதாரம் கதையோட முதல் அத்தியாயத்திலேயே கிடைச்சிருச்சு. இங்க வரும் சமஸ்கிருத ஸ்லோகத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு தோழி ராதாவிடம் இப்படி சொல்றா: ஓ ராதையே, கிருஷ்ணர் வசந்த காலத்தை எவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கிறார்னு பாருங்க. விரஜ பூமியில இருக்கிற அழகான பெண்களோட அவர் அன்பா அணைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீல தாமரையை விட இன்னும் மென்மையான அழகான அவருடைய மேனியில ஒவ்வொரு கோபிகையும் தழுவுறத பாருங்க. இதனால கிருஷ்ணர் கோபியர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே மகிழ்ச்சி தர அளவுக்கு அவருடைய காம தேவனின் திருவிழாவை இங்க ஆனந்தமா ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் தாமே அன்பு, காதல், சிருங்கார ரசம் எல்லாமே ஒன்றா சேர்ந்த முழு உருவம் தானே நம்ம கிருஷ்ணர். கீத கோவிந்தம் அப்படின்னா கிருஷ்ணரின் இன்னொரு அழகான பக்கத்தை நமக்கு புரிய வைக்கிற ஒரு நூல். கிருஷ்ணரை வெறும் கடவுளா மட்டும் இல்ல, அன்பும் காதலும் இனிமையும் நிறைந்த ஒரு மனிதரா உணர விரும்புற பக்தர்களுக்காகத்தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஜெயதேவர் இந்த நூலை எழுத ஆரம்பிக்கும் போதே நேரடியாக ரசிக பக்தர்களை நோக்கி பேசுற மாதிரி எழுதுகிறார். கிருஷ்ணரை நினைச்சாலே அவருடைய விளையாட்டுத்தனமான லீலைகளும் மென்மையான நடத்தையும் இனிமையான காதல் உணர்வுகளும் நம்ம மனசை தானாகவே நிரப்பிடும் இல்லையா? அந்த நினைவுகளே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் பரவசத்தையும் கொண்டு வரும். அந்த அனுபவத்தையே ஜெயதேவர் வார்த்தைகளா மாற்றி எழுதுகிறார். அதுதான் கீத கோவிந்தம். கிருஷ்ணர் தாமே அன்பும் காதலும் முழுசா வெளிப்படும் ஸ்ருங்கார ரசத்தின் உருவம் என்பதை நமக்கு உணர வைக்கிற ஒரு படைப்புதான் இது. கிருஷ்ணரை அன்பும் காதலும் முழுசா உருவெடுத்த ஒருவராக காட்டுகிறார்கள். அதனால் அவரை நேசிக்கிற பக்தர்கள் அவரை சேவிக்க வேண்டும் என்ற அந்த அன்பு நிறைந்த உணர்வை பின்பற்றி நடக்க நினைப்பது இயல்பானதுதான். இந்த விஷயத்தை கீத கோவிந்தம் ரொம்ப அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் விளக்குகிறது. ஜெயதேவர் எழுதுற மொழி முழுக்க அன்பும் காதலும் நிறைந்ததாக இருக்கிறது. அதற்கு காரணம் அவரும் கிருஷ்ணரைப் போலவே அன்பை ரசிக்கிற மனம் கொண்டவர், ஒரு உண்மையான ரசிகர். நம்ம உலகத்துல செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனா ஜெயதேவரின் கலிம் இருந்து வரும் ஸ்ருங்கார ரசம் அப்படிங்கிறது முழுக்க வேற ஒரு உலகத்திலிருந்து வந்த மாதிரி. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டா ஒரே உருண்டையில இருக்கிற ரெண்டு எதிர் துருவங்கள் மாதிரி. பொதுவா செக்ஸ் என்ன பண்ணும்? நம்மளை இந்த உலகத்தோட கட்டி போடும். ஆனா கிருஷ்ணருடைய ஸ்ருங்காரம் அது நம்ம விடுதலை பண்ணும். அதோட தெய்வீகத்தன்மை ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணருக்குள்ளேயே ஒரு ஆன்மீக பிறப்பு எடுக்கிற அளவுக்கு வலிமையானது. பிருந்தாவன லீலைகள் அப்படின்னா அத கொஞ்சம் கேட்டாலே கூட அதிசயமான மாற்றங்கள் நடக்கும். இதைத்தான் கீத கோவிந்தம் 7வது அத்தியாயம் தெளிவா உறுதி செய்கிறது. ஜெயதேவர் கோஸ்வாமி கீத கோவிந்தம் எழுதின ஒரு மிகப்பெரிய கவிஞர். அவர் எழுதுற ஸ்டைல் ரொம்பவே தனித்துவமானது. பல பெரிய கவிஞர்கள் அவரை பின்பற்றி எழுத முயற்சி செய்திருக்கிறாங்க. ஆனா அவருடைய எழுத்தின் அழகையும் இனிமையையும் யாராலும் முழுசா நகலெடுக்க முடியல. ஜெயதேவருக்கு அப்புறம் ரூப கோஸ்வாமி கீதாவலி எழுதினார். ஸ்ரீல பிரபோதானந்த சரஸ்வதி சங்கீத மாதவம் எழுதினார். கோவிந்ததாசா ராமானந்தரின் ஜெகநாத வல்லப நாடகங்களை எழுதினார். இவர்கள் எல்லாரும் அந்த பாதையில நடந்தவங்க தான். அதே மாதிரி ஸ்ரீரூபருடைய பக்தி ரசாமிருத சிந்து, உஜ்வல நிலமணி, கிருஷ்ணதாச கவிராஜருடைய சைத்தன்ய சரிதாமிருதம் இவை எல்லாமே கீத கோவிந்தத்திலிருந்து தாக்கம் பெற்ற படைப்புகள்தான். ஆனா ஜெயதேவருக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பெருமை என்னன்னா,
ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய தேவர் தான் தினமும் ரசிச்சு ரசிச்சு படிச்ச ஒரே நூல் இந்த கீத கோவிந்தம் தான். ராதா கோவிந்தரின் அன்பும் பக்தியும் ரசமும் நிறைந்த அந்த உலகத்துக்குள் கீத கோவிந்தம் நம்மை மெதுவா கொண்டு போய் நிறுத்துது. பத்மாவதி ரொம்ப அழகான திறமையான பெண்மணி. சின்ன வயசுல இருந்தே பூரியில இருக்கிற ஜெகநாத பெருமானுக்காக பாடவும் ஆடவும் பழகியவங்க. அவங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டிய வயசு வந்தப்போ ஜெகநாத பெருமானுடைய விருப்பத்தால ஜெயதேவரோட அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. இந்த விஷயம் கூட பெருமான் அவங்க அப்பா கனவுல தோன்றி சொன்னதுனாலதான் நடந்ததாம். ஜெயதேவர் கீதா கோவிதம் நூலை பல இடங்கள்ல பத்மாவதிய குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். அதனால அவங்க மேல அவருக்கு இருந்த ஆழமான அன்புதான் இந்த நூல் உருவாக காரணமா இருந்திருக்கும். அதே சமயம் பத்மாவதின்னு சொல்லும் போது அவர் ராதாராணி தான் அப்படின்னு குறிப்பிடலாம். அனைத்து லக்ஷ்மிக்கும் மூல காரணமே ராதாராணி தான். இப்போ ஜெயதேவருடைய மொழி பற்றி சொன்னா இந்த புத்தகத்தை படிக்கிற பலருக்கும் சமஸ்கிருதம் தெரியாம இருக்கலாம். ஆனாலும் சமஸ்கிருதத்தை அப்படியே விட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஜெயதேவருடைய மொழிக்கு மந்திரம் மாதிரி ஒரு சக்தி இருக்கு. காம பீஜம், காம காயத்ரி மந்திரங்கள் உச்சரிக்கிறவங்க மனசுல பிரேமையும் ஆழமான அன்பையும் உருவாக்குறது போல கீத கோவிந்தத்துல இருக்கிற ஒவ்வொரு வரிகளுமே மந்திர சக்தி அடங்கி இருக்குது. இந்த புத்தகத்தை ஒரு அமிர்தம் கலந்த இனிப்புடன் கூட சொல்லலாம். மொத்தம் 24 ரொம்ப ரசிக்க வைக்கும் பாடல்கள் இருக்கு. அதுக்கிடையில சில ஸ்லோகங்கள் சேர்ந்து அந்த பாடல்களை இன்னும் சுவையாக இணைக்குது. இந்த நூலை படிக்கிற எல்லோரும் அந்த ரசத்தை முழுசா அனுபவிக்கணும் அப்படின்னு என் மனசார ஆசைப்படுறேன். கடாதார பிராண தசா.